வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல 2020ல வெளியான வெல்வெட் நகரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்டு கொல்லப்படுறாங்க. கொலை பண்ணது யாரு என்னன்னு தெரியல. அந்த ஃப்ரெண்டு எதுக்காக கொல்லப்பட்டாங்க, இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது யாரு என்னன்ற மாதிரிலாம் இந்த ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கலனா கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ட்ரைபல்ஸ்லாம் வாழ்ற ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது போல. நிறைய மரங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஃபயர் டீம்லாம் அந்த இடத்துக்கு போய் ஃபயர் அணைச்சிட்டு இருக்காங்க. இதுல சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த இடத்துல ஃபேக்டரியை தொடங்குறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க மக்கள் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அந்த கார்ப்பரேட் கம்பெனி கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மீடியால தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேரு உஷா அப்படின்றது. இவங்க இப்படி யோசிக்கிறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் காரணம். அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கௌரி அப்படின்றது. அவங்க ஆக்ட்ரஸா இருப்பாங்க, அதே சமயம் சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. நான் நினைச்சது உண்மைதான் உஷா, அதுக்கான எவிடன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் உன்கிட்ட தரேன், நீ தான் வெளியிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா அந்த விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்பெல்லாம் கௌரி பேசிட்டு இருக்கும் போது கௌரி வீட்டுக்குள்ள யாரோ நுழையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ நம்மள காலி பண்றதுக்காக தான் நுழையறாங்க போலன்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க கிட்டயும் சொல்றாங்க. சரி கேர்ஃபுல்லா இருன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த நபர் உள்ளே பூந்துறான் போல. வந்தவன் இருக்கான்ல, அந்த இடத்துல கௌரியை போட்டு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். டே நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இங்க இருந்து உஷா கத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல காலு கட்டாயிருது. இங்கதான் வெல்வெட் நகரம் அப்படின்ற மாதிரி டைட்டில போடுறாங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கௌரி இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுல வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உஷா யோசிக்கிறாங்க. இப்ப உஷா சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. சார் நான் அந்த ஊருக்கு போய் விசாரணை பண்றேன் சார், பர்மிஷன் மட்டும் தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ சொன்னாலும் கேட்க போறது இல்ல, சரிமா யாரையாவது துணைக்கு அனுப்புவான்னு கேக்குறாரு. இல்ல சார் என் தம்பியை கூப்பிட்டு போய்க்கிறேன்ற மாதிரி இவங்களுமே கிளம்புறாங்க. உஷாக்கும் கௌரிக்கும் எப்படி பழக்கம்ன்றதை இப்பதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. கௌரி பேட்டி தரதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கும். என்னதான் இவங்க ஆக்ட்ரஸா இருந்தாலும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும் போது தான் எனக்கு நிம்மதி கிடைக்குதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மலைவாழ் மக்கள் கிட்ட பேசுறதுக்காக அப்பப்ப போவாங்க. அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் இவங்க பண்ணி தருவாங்க. அந்த ஃபேக்டரிக்காரங்க தான் திட்டமிட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தியிருக்காங்கன்ற மாதிரி கௌரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எவிடன்ஸும் வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டுல போய் தேடுறதுக்காக தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க தம்பியான தீபக்னு ஒருத்தரை கூட கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எஃப்எம்ல ஒரு வீட்டுல கொள்ளடிக்கப்பட்டதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கொள்ளக்கார கும்பலை நமக்கு காட்டுறாங்க. இந்த கும்பல்ல மொத்தமா 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல மைக்கேல் தான் ஹெட்டா இருப்பாரு. ஆக்சுவலா மைக்கேல் முதல்ல வேற ஒருத்தர் கிட்ட சேர்ந்து தான் வேலை பார்த்திருப்பாரு. இப்பதான் தனியா பிரிஞ்சு வந்திருக்காரு. இவர் தனியா பிரிஞ்சு தொழில் பண்றது அவருக்கு பிடிக்கல. அதனால அவன் நம்மளை மாட்டி விடுறதுக்கு பார்ப்பான். சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும், இங்க இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சித்தப்பான்றவர் கிட்ட சொல்றாரு. அதாவது ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் தான் சித்தப்பாவா இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து தப்பிக்கிறத பத்தி பிளான் போடுறாங்க. இப்ப உஷா இருக்காங்கல்ல, கௌரியோட வீட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அங்க சுத்தி போலீஸுங்க இருக்காங்க. இவங்களுமே மீடியான்னு சொல்லி உள்ள போயிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அப்படிலாம் யாரையும் உள்ள விட முடியாது, கிரைம் ஸ்பாட் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே தம்பி வச்சுலாம் பேசி பாக்குறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அங்க இருக்க அசிஸ்டன்ட் போலீஸ் இருக்காருல, இந்த இன்ஸ்பெக்டர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு மேடம், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் போக சொல்லிட்டாரு. எவ்வளவோ உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்களால போகவே முடியல. இந்த ஊர்ல இவங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. இப்ப அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கௌரியோட இழப்பு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு புரியுது, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் தம்பி தீபக்கை பார்த்து பேசுறாங்க. நீ ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியே, அது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு சான்ஸும் அமையலன்ற மாதிரி தீபக் சொல்றான். சரி உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரியாவை பொறுத்த வரைக்கும் முகிலன் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்ப உஷாவும் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. கௌரியோட பிறந்த நாள் வந்திருக்கும். உஷா இருக்காங்கல்ல, கலர் பென்சில் நோட்டு புக் எல்லாம் தராங்க. ஒரு செட் இல்ல, மொத்தம் 500 செட் இருக்கு. அந்த பசங்களுக்கு தரணும்னா தந்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ வேற எது தந்திருந்தாலும் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், ரொம்ப நன்றின்ற மாதிரிலாம் கௌரி வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாவும் சாப்பிட வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
பிரியாக்கு முகிலன் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவர் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த கௌரி மேடம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஊர் மக்கள் பேட்டிலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப முகிலன் இருக்காருல, போன வாரம் இங்க கூட வந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமான்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. ஏதாவது பேசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உஷா கேக்குறாங்க. எதுவுமே பேசல, வந்து கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. கௌரியோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்குல்ல, உனக்கும் அந்த ஆபத்து வந்துற போது கவனமா இருன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. நாளைக்கு நாங்க ஒரு பார்ட்டிக்கு போறோம், வரதுக்கு லேட் ஆகும், உன்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கீயை தரேன்னு பிரியா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிசினஸ் மேனா காட்டுறாங்க. இவர் யார்கிட்டயோ உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எதுக்காக நான் கொலை பண்ண, நான் உன்னை அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் தான் எடுக்க சொன்னேன், தேவையில்லாம எதுக்காக கௌரியை சாவடிச்ச, இப்ப எல்லாருமே கௌரியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஆனா டாக்குமெண்ட்டும் கிடைக்கலன்னு சொல்ற, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம், எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும்ன்ற மாதிரி இந்த பிசினஸ் மேன் சொல்றாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. மைக்கிளும் கேங்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுல திருடினாங்க பாத்தீங்களா, அந்த கேங்ல செல்வம்னு ஒரு நபர் இருப்பாரு. அந்த செல்வம் இருக்காருல, அவரோட ஃப்ரெண்டான டில்லி கிட்ட திருடின வீடியோ எல்லாம் காட்டுறாரு. மச்சான் இதுல யாரா நீன்ற மாதிரி கேக்குறாரு. ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன்ல, அதுதான் நான்ன்ற மாதிரி இந்த செல்வம் சொல்றாரு. செல்வம் டில்லி கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, டில்லியும் அந்த டீம்ல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த டீம்ல ஒருத்தன் குறையறான், அதுக்கு பதிலாக தான் ஒன்ன சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவனுங்க டெஸ்ட் மாதிரிலாம் வைப்பாங்க, அந்த டெஸ்ட்ல எப்படியாவது பாஸ் பண்ணிரு, அவனுங்க பெரிய பெரிய இடமா கை வைக்கிறாங்க, உனக்கும் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த டில்லியை பொறுத்த வரைக்கும் பெட்டி கேஸ் பண்றவரா இருப்பாரு. சரி நிறைய காசு கிடைச்சா நல்லது தானேன்றதுக்காக தான் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம உஷாவை காட்டுறாங்க. உஷா திரும்பி அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியுமான்னு பாக்குறாங்க. அங்க போலீஸுங்க வாட்ச்மேனை போட்டிருக்காங்க போல, அவர் யாரையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப தம்பி தீபக்கு வாட்ச்மேன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல உஷா இருக்காங்கல்ல, தெரியாம எகிரி குதிச்சு உள்ள வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள வந்து தேடுறாங்க. ஏன்னா அவங்க எவிடன்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரி தான் தேடி பாக்குறாங்க. ஆனா வீட்டுல எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த கௌரியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு பரத் அப்படின்றது. அந்த பரத்துக்கு ஒரு வேலை ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தம்பியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பரத்துக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், வாட்ச்மேன் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் பரத் கடைசியா எப்போ வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சோ கடைசியா பரத் வந்திருக்காரு, அவர்கிட்ட கூட தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பரத் அப்படின்ற அசிஸ்டன்ட் வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அவர் வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க பொதுமக்கள் சொல்றாங்க. கடைசியா பார்த்தது அவர் தானே, அவர் கூட ஏதாவது பண்ணிருக்கலான்ற மாதிரி அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு போல. இப்ப அவரை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி இவங்களும் வந்திருக்காங்க. இல்ல மேடம், இன்ஸ்பெக்டர் அலோ பண்ண மாட்டாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் மாலை போட்டிருக்கிறதுனால தாடி எல்லாம் வச்சிருக்காரு. யோ ஷேவ் பண்ணிட்டு வாந்தானே உன்னை சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. சார் மாலை போட்டிருக்கேன் சார், ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கடவுள் மேல பக்தி வைக்கிறதுலாம் ரெண்டாவது, முதல்ல செய்யற தொழில் மேல பக்தி வை போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. இவங்களுமே எப்படியாவது இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாத்துறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் உங்களை வர சொல்றாருன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவங்களுமே இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பரத்தை பார்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் விட முடியாது, அவன் தான் இப்ப பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் பரத்லாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி நீங்க தான் கடைசியா அந்த கௌரி கிட்ட பேசியிருக்கீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பெருசா எதுவுமே பேசல சார், ஜெனரலா பேசினன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க மேடம், பரத்தெல்லாம் பார்க்க விட முடியாது, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே லைட்டா முறைச்சு பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செல்வம் இருக்காருல, டில்லியே ஒரு பாருக்கு தான் கூட்டு வராரு. பார்ல மீதி 3 பேரை மீட் பண்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு. மைக்கிளும் சித்தப்பாவும் தான் இந்த இடத்துல உட்காந்து இன்டர்வியூ மாதிரிலாம் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கேன்னு கேக்குறாங்க. சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, இந்த பார்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு 4-5 பேர் கிட்ட திருடி பொருளை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. டான்ஸ் ஆடுற மாதிரி போய் ஒவ்வொருத்தர் பொருளா தூக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் சித்தப்பாவும் கவனிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு நாங்க பார்ட்டிக்கு போறோன்ற மாதிரி பிரியாவும் முகிலனும் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. ஜாலியா எல்லாருமே சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. அப்ப முகிலனும் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. இவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க இருக்க செல்வம் இருக்கார்ல, போதையில அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காரு. இது தெரிஞ்சு இவர் இருக்கார்ல, வெளியே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவன் கூட சண்டைலாம் போடுறாரு. இப்ப மாத்தி மாத்தி 2 பேருமே பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பிசினஸ் மேன் அந்த எக்ஸ் கிட்ட பேசுறாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொண்டு வந்து சேருன்னு சொல்றாரு. அந்த எக்ஸ் யாருன்னு ரிவீல் பண்ணல. செல்வம் இருக்கார்ல, அந்த முகிலன் கிட்ட அடி வாங்கியிருக்காரு போல. இப்ப மைக்கேல் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒருத்தன் என் மேல கைய வச்சிட்டான், வா போய் சண்டை போடலான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நீ கார்ல ஏறுன்ற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டாரு.
இப்ப கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் முகிலனோ ஒய்ஃபோ அவங்க கார்ல கிளம்புறாங்க. இவன் தான் என்ன அடிச்சான், ப்ளீஸ் இவனை ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டாரு. மைக்கிலும் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. ப்ளீஸ் சார், பரத்துக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசணும், இன்ஸ்பெக்டர் இல்ல பேச விடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், அந்த இன்ஸ்பெக்டர் சரியான சைக்கோ, நான் விட்டேன்னு தெரிஞ்சது என்ன வேலையை விட்டே தூக்கிடுவான் மேடம், என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ் சார், வெறும் 5 நிமிஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம் தான் டைம், அவர் வர டைம் வேற ஆகுது, சீக்கிரமா போய் பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நன்றி சொல்லிட்டு பரத்துக்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பரத்தை போட்டு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. பரத், கடைசியா கௌரி மேடம் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர்கிட்ட கௌரி இருக்காங்கல்ல, ஒரு கம்பெனி தான் இப்படி பண்ணிருக்காங்க, அந்த கம்பெனி தான் இதை பண்ணாங்கன்னு என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்ற மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட தந்திருக்க மாட்டாங்க. அவங்க வீட்லயே இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கல, அப்ப எவிடன்ஸை எங்க தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பரத் இருக்கார்ல, ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அது தெரிஞ்சோன்னே இவங்க இருக்காங்கல்ல, தீபக்கை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த பிரியாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இங்க எங்கேயாவது இருக்கான்ற மாதிரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. இங்கேயும் இல்லன்ற மாதிரி டயர்டா இந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பிரியாவும் முகிலனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப உஷா இருக்காங்கல்ல, கௌரி வந்ததா சொன்னல, என்ன பண்ணாங்க யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. மாடியில இருக்க ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல மறைச்சு வச்சிருப்பாங்களான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கதவை திறக்கிறாரு. பார்த்தா மைக்கிளோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க. எதுக்காகடா பார்ல சண்டை போட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியாது, ஒரு பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடந்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் எதுனாலும் பண்ணுவான், அதுக்காக மேல கைய வச்சிருவியா, என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப அவங்க 5 பேருமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆக்சுவலா புதுசா வந்த டில்லியும் டீம்ல சேர்த்துக்கிறாங்க போல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி மத்த லேடிஸ் இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க வேகமா போன் எல்லாம் புடிங்கி வச்சிடுறாங்க. ஒழுங்கா அமைதியா இருங்கன்ற மாதிரி எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய வீட்டுல இருக்க எல்லாரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே திருட்டு வேலை பண்றவங்க தானே, வீட்டுல ஏதாவது இருக்கா பாருன்ற மாதிரி சித்தப்பா கிட்ட மைக்கிள் சொல்றாரு. மைக்கிள் வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாரு. பீரோல கூட காசு இல்லப்பா, நம்மளை விட பஞ்சத்துல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பதான் மைக்கேல் இங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் 5 பெட்ரோல் பங்க் வச்சிருக்காருன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அவர் யாருன்னு விசாரிக்கும் போது முகிலனோட அப்பான்னு தெரிய வருது. ஆக்சுவலா 2 பிரான்ச்ல ஒரு நாள் கலெக்ஷனே ரொம்ப அதிகமா இருக்கும். 2 பிரான்ச்ல இருக்க ஒரு நாள் கலெக்ஷன் எங்களுக்கு வேணும், நீ உடனே கால் பண்ணி எங்க கிட்ட தர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற வழி இல்ல, முகிலனோ பேசுறன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. 2 பிரான்ச்சோட காசு எனக்கு தேவைப்படுது, என் ஃப்ரெண்ட் அனுப்புறேன், தந்து விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி மேனேஜர் ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு சித்தப்பாவும் மைக்கிளும் போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க இருக்க செல்வம் இருக்கார்ல, இவன் அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு காசு தான் முக்கியம், நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை வலிச்சிட்டு இருக்காது, உன் சேஃப்டிக்கு இந்த கன்னை வச்சுக்கோன்ற மாதிரி கன்னெல்லாம் எடுத்து தராரு. இந்த டைம் முகிலன் இருக்கார்ல, கட்டை கழட்டிடுறாரு. இப்ப வேகமா வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. பயங்கரமா இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட மண்டையிலே சேர வச்சு யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா மைக்கிள் தான் அடிச்சிருப்பாரு. ஏண்டா காலை கட்ட மாட்டீங்களா, காலை சீக்கிரமா கட்டுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுங்களுமே வேகமா காலெல்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட யாரையாவது கூட்டு போனோம்ல, அதுக்கு தீபக்கை கூட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. அதாவது உஷாவோட தம்பியை கூட்டு போலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க டீம்ல மொத்தமா இப்ப 5 பேர் இருக்காங்கல்ல. ராக்கெட்னு ஒரு நபரும் இருப்பாரு. ராக்கெட் ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் எனக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் மைக்கிள் சொல்றாரு. அந்த ராக்கெட்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க கிளம்புறாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. மைக்கிளை பொறுத்த வரைக்கும் சித்தப்பாவை மட்டும் தான் இவரோட ஆளா நினைக்கிறாரு. சித்தப்பாவும் நம்மளும் சேர்ந்த மாதிரி வேற ஊருக்கு கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இப்ப ஹெவியா கொஞ்சம் காசு கிடைக்க போது இல்ல, அதை தூக்கிட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறாரு. மத்த 3 பேரை பத்தி இவர் கவலைப்பட மாட்டாரு. அவங்க வீட்லயே மாட்டிக்கிட்டா கூட கவலை இல்லைன்னு யோசிக்கிறாரு. இப்ப சித்தப்பா இருக்கார்ல, எல்லார் போனையும் வச்சிருப்பாரு. அதுல இந்த தீபக்கோட போனை பார்க்கணும்ன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு பொண்ணு கூட ஆட்டா சாட்லாம் பண்ணிருப்பான் போல. அந்த பொண்ணு நிறைய போட்டோ எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்த்து தீபக்க பயங்கரமா கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பிசினஸ் மேனா காட்டுறாங்க. என்ன அந்த ஃபைல் கிடைச்சதா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு மேல் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரஷர் வருதுரா, சீக்கிரமா அந்த ஃபைலை எப்படியாவது தூக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வீட்டுல மொத்தமா 3 பேர் இருக்காங்கல்ல. ராக்கெட்டுக்கும் டில்லிக்கும் பெருசா பழக்கம் இல்ல. இப்பதான் பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்வத்துக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ராக்கெட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப செல்வம் இருக்கார்ல, இன்னும் அவன் மேல கோவம் இருக்கிறதுனால அடிக்கிறதுக்காக போறாரு. ஏற்கனவே மைக்கிள் என்ன சொன்னான், தேவையில்லாம சண்டை போடாதான்னு சொன்னான்ல, அமைதியா இருன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. என்னால இவனை விடலாம் முடியாது,
காசு எடுத்துட்டு போகும்போது இவன் கதையை முடிச்சுட்டு தான் போவான்ற மாதிரிலாம் செல்வம் சொல்றாரு. செல்வம் எப்ப பாரு ட்ரக் எடுப்பாரு, அந்த போதையினால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்னு இவங்க ஓட்டையில கண்ணு வச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு போலீஸ் தான் வந்திருக்காரு. என்ன போலீஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க எல்லாரையும் செகண்ட் ஃப்ளோருக்கு கூட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. இங்க லிஃப்ட் எல்லாம் இருக்கும். அந்த லிஃப்ட் மூலியமா செகண்ட் ஃப்ளோருக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவர் பிரியாவை மட்டும் கூட்டு வராரு. எப்படியாவது பேசி சமாளின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப லைட்டா கதவை திறந்து பிரியாவும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இங்க பயங்கரமா சவுண்ட் வந்ததுன்னு பக்கத்து வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது, அதனால தான் பாக்குறதுக்காக வந்தேன், நீங்க ஓகேவான்னு கேக்குறாரு. ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. அவரால ஏத்துக்க முடியல. கதவை திறங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த செல்வம் இருக்கார்ல, கதவை திறந்து அவரை உள்ள வர வைக்கிறாரு. உள்ள வந்துட்டு இருக்கும் போதே சட்டுன்னு கதவை சாத்துறாரு. அதுல அந்த போலீஸ்க்கு காயம் ஏற்பட்டது. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவர் இருக்கார்ல, சட்டி அவரோட தலையில கவுத்திடுறாரு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இவரோட அடையாளம் தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் அவரோட மூஞ்ச மறைச்ச மாதிரி அவர் அடிக்கிறாரு. இப்ப அவர் நல்லா மயக்கத்துக்கு போயிடுறாரு. ஒரு ரூம்ல போட்டு இவர் லாக் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் மைக்கேல் கிட்ட சொல்லாத, நம்மளே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் செல்வம் சொல்றாரு. ராக்கெட்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணுவேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவர் கொஞ்சம் லேட்டா தான் கால் எடுக்கிறாரு. கால் எடுக்கிறதுக்கு எதுக்குடா லேட்ன்ற மாதிரி மைக்கேல் கோவப்படுறாரு. மைக்கேல் இப்பதான் கவனிச்சன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. என்னமோ சரியில்லை, அவனுங்க அந்த இடத்துல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி மைக்கேலுமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்போ ஒரு பெட்ரோல் பங்கை ரீச் பண்ணிடுறாங்க. மைக்கேல் இருக்கார்ல, சித்தப்பா நீ இவன் கூட போன்னு சொல்றாரு. அவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இங்க நடக்கிறத காட்டுறாங்க. அந்த முகிலன் கால்ல அடிபட்டு இருக்கும். டில்லி மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. டே அவனுக்கு எதுக்குடா மருந்தை போட்டு விட்டுட்டு இருக்கன்ற மாதிரி செல்வம் கோவப்படுறாரு. என்ன கேட்காம ஏதாவது பண்ண கண்ணை வச்சு ஒன்னே போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. போதையில இருக்கிறதுனால தான் இப்படி பேசுறாரு. இவங்க காசு வாங்கலான்னு போனாங்கல்ல, ஆனா மேனேஜர் இங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி மைக்கேலுக்கு கோவம் வருது. சரி வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணி ராக்கெட் கிட்ட விஷயத்த சொல்றாரு. இப்ப ராக்கெட்டும் மேனேஜர் கிளம்பிட்டானா, என்னடா பிளான் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இல்ல அவர் அடுத்த பிரான்ச்ல கலெக்ட் பண்றதுக்கு போயிருப்பாரு, நான் பேசுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப மேனேஜர் கிட்ட பேசுறாரு. சார் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரல, அதனால தான் பக்கத்து பிரான்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்றாரு. பக்கத்து பிரான்ச்சுக்கு போய் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி முகிலன் சொல்றாரு. சரி அந்த பிரான்ச்சுக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே போறாங்க. சித்தப்பா இந்த வாட்டி நான் போறேன்ற மாதிரி மைக்கேல் இருக்கார்ல, தீபக் கூட உள்ள வந்துடுறாரு. அந்த மேனேஜருமே எதுக்காக திடீர்னு இவ்வளவு காசு கேட்டிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. தீபக்கும் சட்டுன்னு சமாளிக்கிறாரு. நான் ஒரு படத்துல நடிக்க போறேன், அதுக்கு தான் காசு தேவைப்படுது, அதனால தான் வாங்கிக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காசை வாங்கிடுறாரு. இப்ப இவருக்கு தேவையான காசு கிடைச்சிருச்சுல்ல, இது மூலியமா இவர் டிக்கெட்டுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருந்து இவரும் சித்தப்பாவும் கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செல்வம் பண்ண விஷயத்தினால டில்லி கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. அவன் போதையில பண்ணிட்டான், ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாதானப்படுத்துறாரு. அது இல்ல ஏதோ திருடுவீங்கன்னு பார்த்தேன், நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, என்னை விட்டுருங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன்ற மாதிரிலாம் டில்லி பயந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது செல்வம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா என்ன பத்தி தான் புறம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேணும்ட்டே பிரச்சனை வலிக்கிறாரு. சும்மாறா அப்படின்ற மாதிரி ராக்கெட்டும் அவரை கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, இதுதான் கேப்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி கயிறெல்லாம் கழட்டிக்கிறாங்க. இங்க இருந்து கீழே போயிடலான்ற மாதிரி வேகமா லிஃப்ட நோக்கி ஓடுறாங்க. அப்பதான் இவங்க 3 பேர் கவனிக்கிறாங்க. விடக்கூடாது, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரியாவும் உஷாவும் மட்டும்தான் லிஃப்ட்ல ஏறி இருப்பாங்க. அந்த இடத்துல முகிலன்னு தனியா ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப டில்லி மட்டும் படிக்கட் வழியா கீழே வந்துடுறாரு. இந்த 2 லேடிஸ் கூட தடுத்து சண்டை போடுறாரு. 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதுல பிரியா இருக்காங்கல்ல, வேகமா ஒரு ரூம் குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. போலீஸ லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரூம் குள்ள போய் தான் கதவை சாத்திருப்பாங்க. இந்த போலீஸை எழுப்பலான்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் தான் வந்திருக்காரு போல. இந்த சைடு முகிலனோ செல்வமோ மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. எப்படியாவது செல்வம் கையில இருக்க கண்ணை புடுங்கணும்ன்ற மாதிரி முகிலன் ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல முகிலன் கிட்ட கண்ணு கிடைச்சிருது. முகிலன் சட்டுன்னு எதிர இருக்க இவரை ஷூட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல செல்வம் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராக்கெட்ட ஒழுங்கா கதவை தரேன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப போலீஸே கண் முழிச்சிட்டார்ல, சமயம் கிடைக்கும் போது வெளியே போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த டைம் தான் முகிலன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டில்லியை லாக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையா நீயும் நில்லு, அசஞ்சனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அதனால ராக்கெட்ட அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி போலீஸ் இருக்காருல, கதவை திறந்து வேகமா ராக்கெட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி டில்லியை போட்டு அடிக்கிறாரு. போலீஸ் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காரு. நீ யாரா கையில கண்ணை வச்சிருக்க, முதல்ல கண்ணை கீழே போடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கூட முகிலன்னு கண்ணை கீழே போட மாட்டாரு. ஏன்னா இவர் உண்மையான போலீஸா இல்லனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவருமே ஸ்டேஷன்ல இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாரு. அவர் போலீஸ் தான், கண்ணை கீழே இறக்குங்கன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் கண்ணை கீழே இறக்குறாரு.
நடந்த விஷயத்தெல்லாம் இந்த போலீஸ்க்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப இவருமே பேக்கப் டீமுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்றாரு. என்ன நடந்தது என்கிட்ட தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால தான் சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. மேல கன்ஷாட் சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. ஆமா, இவங்க கேங்ல ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எது ஷூட் பண்ணிட்டீங்களா, முதல்ல கண்ணை கீழே வைங்கன்னு சொல்றாரு. இப்ப சரின்ற மாதிரி முகிலனா கீழே வச்சிடுறாரு. போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேங்க சேர்ந்தவங்க காசுக்காக இதை பண்ண மாதிரி தெரியல, காசு தான் வேணும்னா ஈஸியாவே அவனுங்க கொண்டு போயிருக்கலாம், இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் தேடி வந்திருக்காங்க, அப்படி ஏதாவது காஸ்ட்லியான பொருள் வீட்டுல இருக்கான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் உஷாவும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. பரத் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கௌரி ஃப்ரெண்டு வீட்டுல வச்சதா சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ பிரியா வீட்டுல வச்சிருக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒரு ரூமை செக் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க, அதுக்குள்ளதான் இந்த கேங் வந்திருப்பாங்க. இப்ப செக் பண்ணலான்ற மாதிரி வேகமா மாடியில இருக்க ரூமுக்கு போறாங்க. இவருமே எதுக்கு மாடிக்கு போறான்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இவங்களுமே மாடியில இருக்க கபோர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளதான் ஃபைல் இருக்கு. ஃபைல் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. இவங்க பர்த்டேக்கு கிஃப்டா பெண்ண ஒரு கவர்ல தந்தாங்கல்ல, அதே கவர்ல தான் பத்திரமா வச்சிருக்காங்க. சரி, எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு போன் கால் வருது. ரிங் டோன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ரிங் டோனை ஏற்கனவே நம்ம கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி உஷா ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா கௌரியை கொல்லும் போது அந்த கில்லரோட ரிங் டோன் இப்படிதான் இருந்திருக்கும். அப்ப இவன் தான் கில்லர் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவருமே கபோர்ட்ல என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. மாத்திரை எடுக்கிறதுக்காக வந்தேன், நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. அச்சோச்சோ, இவன் தான் கில்லர் போலியே, இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இந்த பிசினஸ் மேன் பேசிட்டு இருக்க அந்த மர்ம நபர் போலீஸா கூட இருக்கலாம், இன்னும் கன்ஃபார்மா தெரியல. பிசினஸ் மேன் ஒரு பக்கம் பயங்கரமா பிரஷர்லாம் போட்டுட்டு இருக்காரு. மேடம் இன்னும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சோஃபா கிட்ட வாங்கன்ற மாதிரி கீழே சோஃபா இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. மைக்கேலுமே ராக்கெட்டுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ராக்கெட் போனியை எடுக்க மாட்டாரு. வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, ஆனா வீட்டுக்கு போக வேணாம்னு நினைக்கிறாங்க. தீபக்கும் வீட்டுக்கு என்ன கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சித்தப்பா பின்னாடி இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மொட்டை ரொம்ப ஓவரா பண்றான், இவன் இதுக்கு மேல கைய வச்சானா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு தீபக் சொல்றாரு. என்னடா பண்ணுவேன்ற மாதிரி அவர் திரும்பி அடிக்கிறாரு. இதனால தீபக்கு செம்ம வேகமா போய் வேணும்ட்டே ஒரு இடத்துல இடிச்சிடுறாரு. மேல போயிட்டு வந்ததுல இருந்து உஷா கொஞ்சம் பதட்டமாவே உட்காந்துட்டு இருக்காங்க. இவ எதுக்கு பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ்க்கு போன் கால் வருது. அந்த ரிங் டோனும் வருது. ஓஹோ, ரிங் டோனை வச்சு நம்மள கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சீக்கிரமா ஃபைல் கிடைச்சிரும்ன்ற மாதிரி பேசுறாரு. ரிங் டோனை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி இவங்க கிட்டயும் கேக்குறாரு. இவங்க திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, சட்டுன்னு கன் எடுத்து முகிலனை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப முகிலனோட ஒய்ஃப் பிரியா இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அடுத்ததா பிரியாவை லாக் பண்றாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லனா பிரியாவோட கதையை முடிச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. பிரியாவை எதுவும் பண்ணிடாத, மேலதான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி இவர் மேல கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப கீழே இருக்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. இவன் அவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டு நம்மள மாட்ட வச்சிருவான், நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி கட்டெல்லாம் மாத்தி மாத்தி கழட்டிக்க ட்ரை பண்றாங்க. இந்த தீபக்கு சீட் பெல்ட் போட்டிருப்பாரு, அவங்க ரெண்டு பேர் போடல, அதனால பயங்கரமா காயம் பட்டிருக்காங்க. இப்ப தீபக்கும் இங்க இருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள சித்தப்பா இருக்காருல, இவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவருக்கு ஏற்கனவே சித்தப்பா மேல செம்ம கோவம் இருந்திருக்கும், அதனால சித்தப்பாவை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ராக்கெட்டும் டில்லியும் தப்பிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, மாத்தி மாத்தி கட்டெல்லாம் கழட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. அந்த போலீஸ் லாக் பண்ணிட்டு போயிருக்கான் போல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கரண்ட்டை கட் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவரை தள்ளி விட்டு வேகமா ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் யார் கட் பண்ணது, அவனுங்க வேலை தான் அப்படின்ற மாதிரி அவர் கீழே வராரு. இவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ராக்கெட்டை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா டில்லி இருக்கார்ல, வேகமா ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திடுறாரு. ஆளுக்கு ஒவ்வொரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் தீபக் மெயின் டோரை திறந்து உள்ள வந்து விழுறாரு. இவர் நல்ல போலீஸ் நினைச்சு அந்த கேங்க பத்தி எல்லாம் தீபக் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த போலீஸ் இருக்கார்ல, சட்டுன்னு தீபக் மேல கண்ணை வச்சிடுறாரு. உஷா, ஒழுங்கு மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட கொண்டு வந்து தர, அப்படி இல்லைன்னா உன் தம்பியோட கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. நான் வரேன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ஃபைல தராம இவர் கூட சண்டை போடுறாங்க. இப்ப தம்பியும் ஹெல்ப் பண்றதுக்காக சண்டை போடுறாரு. இவர் ரெண்டு பேரையும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டில்லி ரூம்குள்ள இருந்து கவனிக்கிறாரு. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி இவரை சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரியா கன்னோட வந்து இவரை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க.
ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் முகிலனை சாவடிச்சிட்டார்ல, அந்த கோவத்தினால தான் இவங்க கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ள 5 பேர் வந்திருந்தாலும் அதுல டில்லி அப்பாவின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால டில்லியை விட்டுருங்க, அவருக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ டில்லி இப்ப ஃப்ரீ ஆயிடுறாரு. அந்த ஃபைல் மூலியமா யார் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது உறுதியாயிருச்சுல. பிளான் பண்ணி தான் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேஸை ஃபைல் பண்றாங்க. மேற்கொண்டு பண்ண வேண்டியதெல்லாம் உஷா பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.